இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டேய் வாடா. சாபுத்ரிஸ் சாபுத்ரிஸ் சாபுத்ரிஸ். நானும் விளையாட வரட்டா? டேய் வேணாண்டா, அவன் பார்க்கவே ரொம்ப அழுக்கா இருக்கான்டா. டேய் நம்ம கிட்டயே விளையாடுறதுக்கு ஆளு கம்மியா தானடா இருக்கு, அவனையும் சேர்த்துக்கலாம்டா. டேய் உனக்கு விளையாட தெரியுமா? தெரியும்டா. சரி வாங்க விளையாடலாம். சாபுத்ரிஸ் 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 சாபுத்ரிஸ். டேய் உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், இல்லை போற அனாதை பசங்க கூட எல்லாம் விளையாட தானே சொன்னா கேட்க மாட்டேன். வாடா போலாம். டேய் போங்கடா உங்க வீட்டுக்கு போடா. உன் பேர் என்னப்பா? கர்ணா. உன் வீடு எங்க இருக்கு? உன் அப்பா அம்மா எங்க இருக்காங்க? தம்பி உன்னதாப்பா கேட்குறேன். எனக்கு யாருமே இல்லை. உனக்கு நான் இருக்கு, என் கூட வந்துடுறியா? அன்னைக்கு கிருபான மட்டும் என்ன அவர் கூட சேர்த்துக்காம இருந்திருந்தா நானும் இந்த பையன் மாதிரி யாருமே இல்லாம ரோட்ல தான் சுத்திட்டு இருந்திருப்பேன். சின்ன வயசுல இருந்தே எல்லாரும் என்ன அனாதைன்னு சொல்ல சொல்ல அந்த வார்த்தை மேல எனக்கு ஒரு வெறுப்பு வந்துருச்சு. இப்ப யாராச்சும் என்ன அனாதைன்னு சொன்னா எனக்கு உடனே கோவம் வந்துடும். என்னதான் கிருபான கூட அத்தனை வருஷம் நான் அந்த வீட்டுல இருந்தாலும் திவாகர் அண்ணா அனாதைன்னு சொல்றப்போ சின்ன வயசுல யாருமே இல்லாம பிளாட்ஃபார்ம்ல தூங்கினதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். வேலையை தான் இவன் பார்க்கறதுக்கு அடியாள் மாதிரி மாரட்டுத்தனமா ஒரு பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கான். ஆனா உள்ளக்குள்ள இவன் பாசத்துக்கும் அரவணைப்புக்கும் ஏங்குற ஒரு சராசரி மனுஷன்தான். இது நல்ல விஷயம் தானே. இது எவ்வளவு பெரிய காலேஜ், அதுல உனக்கு படிக்க சீட்டு கிடைச்சிருக்கு. இது சந்தோஷமான விஷயம் தானே. இல்ல சித்தி வேண்டாம். என்ன சித்ரா இப்படி சொல்ற? இந்த காலேஜ்ல தான் படிப்பேன்னு சொல்லிட்டு இருந்த, இப்ப சீட்டு கிடைச்சிருக்கு வேணான்னு சொல்ற. என்ன சித்தி இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நம்ம வீட்ல சிச்சுவேஷன் இப்ப என்னன்னு தெரியும்ல. இதுல எங்க படிக்கிறது? அப்புறம் பாத்துக்கலாம். என்ன சித்ரா பேசிட்டு இருக்க? இன்னும் 10 நாள் தான் இருக்கு, அதுக்குள்ள அட்மிஷன் போட சொல்லிருக்காங்க. நம்ம இந்த விஷயத்தை முதல்ல இந்துக்கிட்ட சொல்வோம். என்ன அவளுக்கு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவா. அடுத்து என்ன பண்ணலான்னு அவகிட்ட கேட்போம். இல்ல சித்தி வேண்டாம். இந்து அக்கா நமக்கு ஹெல்ப் பண்ண போய் தான் அவங்க வாழ்க்கையே தலைகீழ மாறி போச்சு. ஏகப்பட்ட பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காங்க. தேவையில்லாம இதுக்குள்ள அவங்கள இழுக்க வேண்டாம் ப்ளீஸ். சித்தப்பா டேய்
வாடா 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 வா, என் சிங்க குட்டி வாடா. உன்னை பார்த்ததும் என் அண்ணனை பார்த்த மாதிரி விஸ்வா இருக்குடா. மா விஸ்வா எப்படிடா இருக்க? என்னடா திடீர்னு சொல்லாம வந்திருக்க? விஸ்வா எப்படிப்பா இருக்க? ம் தாத்தா தாத்தா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் தாத்தா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. அப்பா எப்படி இருக்காரு? அப்பா எங்க தாத்தா? ஏண்டா நாங்கெல்லாம் இருக்கோம்ல, நாங்கள் பார்த்துக்க மாட்டோமா? நாளைக்கு உங்கள் அப்பா வெளியில் வந்துடுவார், கவலைப்படாத என்ன? ம் ஏய் தம்பி வாடா, அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்க, டயர்டாக இருப்ப, வாடா வா ரெஸ்ட் எடு வா. உனக்கு சித்தி வேணும். சித்தியும் கிடையாது, ஒரு சுத்தியும் கிடையாது. எப்படியும் இந்த வீட்டு வேலைக்காரனோ அதே மாதிரி இந்த வீட்டு வேலைக்காரி வேலைக்காரன் பொண்டாட்டி வேலைக்காரி தானே. இத பாருடா, உங்க அப்பா ஜெயில இருக்கிறதுக்கு முழு காரணமே இவதான். கிருபாவனை ஜெயிலுக்கு அனுப்புனதே இவதான். அது மட்டும் இல்ல தம்பி, நீ தெரியாதனமா ஒரு பொம்பளை சுட்டல்ல, அந்த கேஸ்ல நம்மளை சிக்க வச்சு ஜெயில தள்ள பார்த்தவளும் இவதான். உங்க அக்கா கல்யாணத்தை நடத்திட்டோம்னு ரொம்ப சந்தோஷத்துல இருக்கியா? உங்களால முடிஞ்ச அளவுக்கு என் அக்கா கல்யாணத்தை தடுக்க ட்ரை பண்ணீங்க. அது எல்லாம் மீறி என் அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். அப்ப நான் சந்தோஷமா தானே இருப்பேன். அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நிலைக்காது. உன் அக்கா நிம்மதி அந்த வீட்டுல வாழ்ந்துருவானா? எத்தனை நாள் அங்க தாக்கு பிடிக்கிறான்னு நானும் பாக்குறேன். நீங்க எனக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாலும் சரி, அத பார்த்து ஓடி ஒளிர ஆள் நான் கிடையாது. என்ன வேணாலும் செய்யுங்க, நான் அதை சமாளிச்சிருவேன். இங்க பாருங்க, நீங்க என் அக்கா வாழ்க்கையில விளையாடின விஷயத்த உங்க பொண்டாட்டி கிட்ட சொன்னா என்ன ஆகும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நான் அவங்க கிட்ட சொல்லி அது இந்த வீட்டு பொம்பளைங்களுக்கு தெரிஞ்சு கருணாவுக்கு தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் உங்க மரியாதை என்ன ஆகும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கண்ணே. இதுக்கப்புறம் ஏன் விஷயத்துலயோ என் அக்கா விஷயத்துலயோ தலையிட்டீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற.